வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 12/9/2024 வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உடல் நலத்தை விரும்புவோர் எதை உண்ணுதல், எவ்வளவு உண்ணுதல் என்று ஆராய்ந்து உண்ண வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு ஒக்கும். வேலை முடித்த பின் பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகள், அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரித்த உணவு போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ காப்பி தேவையில்லை என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, உண்ணும் உணவை 7 தாதுக்களாகி உடல், உயிர், அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம். எண்ணிடுவோம் வீட்டில் ஒரு செயல் கூட நாமோ பிறரோ நம் அரசோ செய்ததிலே உண்மையிலே இறைவழியே ஓடிரவே நம்மள் இவை அனைத்து முழுந்தமைப்பாய் ஆற்றும் தென்மையுள்ள செய்கையினை தெளிவோடு இந்த செய்வதாற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே இறை வழிபாடும் என்று சொல்றாங்க. ஒரு சித்தர் சொல்லும் போது, அன்னம் பிறப்பும் நம்மை படைக்கிறது, வளர்க்கிறது, நமது குணங்களை தீர்மானிக்கிறது. அடிப்படையில் அன்னத்திற்காகவே உலகில் பணிபுரிகிறோம். அத்தகைய அன்னம் நமக்கு தாய். அன்னத்திற்கு உரிய மரியாதையை தர வேண்டும். அதை உண்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும். தேசத்தையும் போசத்தையும் பலத்தையும் வீரியத்தையும் ஞானத்தையும் இந்த உணவு எனக்கு தரட்டும். எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலகம் உள்ளளவு குறைவற்ற அன்னம் கிடைக்கட்டும். என் மனம், வாக்கு, காயங்களை எல்லாம் பிடிக்கும், நோய்களை எல்லாம் தீர்க்கும் மாமருந்தாக இது அமையட்டும். உனக்கு இது அர்ப்பணமாகட்டும். இதர சூழ்நிலைகளாலும் பிற உணர்வுகளாலும் உணவுக்கு ஏற்பட்டுள்ள அசுத்தம் நீங்கட்டும். இந்த உணவு பரிசுத்தம் அடையட்டும் என்று ஒரு சித்தர் சொல்றாங்க. வரிகள். உடல் நலத்தை விரும்புவோர் எதை உண்ணுதல், எவ்வளவு உண்ணுதல் என்று ஆராய்ந்து உண்ண வேண்டும் என்று சாமிஜி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. பசிக்கு உணவு, ருசிக்கு சாப்பிடக்கூடாது, செருக்குங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது. நாம ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்றோம், அது ஒரு நல்ல ஒரு நிறைவை கொடுக்குது. அது ருசியா இருக்குங்கிறதுக்காக இன்னொரு டம்ளர் சாப்பிடும். அது இருக்கு நிறைய வேஸ்ட் ஆயிடுமே அப்படிங்கிறதுக்காக இன்னும் சாப்பிடுறது, அது தவறு. பசித்து புசின்னு சொன்னாங்க பெரியவங்க. நாம பசி வந்தா அந்த அளவான உணவு எடுத்துக்கொள்ளணும். அப்படி நீங்க பசி வந்து அளவான உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு 10 நிமிடம் அந்த பசி வந்து நாம டைம் எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிடும்போது 3 வழிகள்ல இருந்து அது எனர்ஜி எடுத்துக்குது. வான்காந்தத்திலிருந்து, காற்றிலிருந்து, வெப்பத்திலிருந்து அது தேவையான அளவு 3 மடங்கு எடுத்துக்குது. ஒரே ஒரு மடங்கு மட்டும்தான் நமக்கு உணவு நீர்ல இருந்து கிடைக்குது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நமக்கு எனர்ஜி தேவைப்படுறதுக்கு பசி வருது. பசி வந்த உடனே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவு கூடும். அதே ஒரு 10 நிமிடம் நாம இந்த பசி வந்து ஒரு 10 நிமிடத்திற்கு பின்பு நம்ம சாப்பிடும்போது அந்த அளவு குறையும். பியூர் எனர்ஜி வான்காந்தத்திலிருந்தும் காற்றிலிருந்து வெப்பத்திலிருந்தும் ஒரு 75% எடுத்துக்குது. நாம குடிக்கிற நீர், உணவு நீர்ல ஒரு 25% கிடைக்குது. அப்ப அதுதான் சிறப்பு. சுவாமி சொல்லுவாங்க, சாத்வீக உணவு, ரஜ உணவு, தமஸ் உணவு. இது சாப்பிடுற சாப்பாடு தான் உடலாக மாற்றம் பெற்றிருக்கு, உண்ட உணவு. நாம தாவர உணவு, சாத்வீக உணவாக நாம சாப்பிடும் போது குணமும் சாத்வீகமாக இருக்கும், உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல ரஜ உணவு, முரணான அந்த மாமிச உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு ஏற்றாற் போலதான் நமக்கு இருக்கும். நாம உண்ணும் உணவு உடலாக மாற்றம் பெற்றிருக்கிறது. நம்ம தாயினுடைய கர்ப்பத்துல வளரும் போது தொப்புள் கொடி வழியாகவும், பிறந்ததுக்கு பிறகு நம்ம தாய்ப்பால் உண்டு நாம வளர்றோம். தொடர்ந்து நம்முடைய முழு வளர்ச்சி என்பது நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்கு. நாம தாவர உணவை விரும்பி சாப்பிடும்போது நம் உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி அதிகமாக எடுத்துக்கொள்ளாது. அதற்கு புறம்பான இந்த மாமிச உணவை நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது
அந்த உடல்ல அதிகமான ஒரு எனர்ஜியை எடுத்து இந்த உடலுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலை உண்டாகும். நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? உடல் நலத்தை விரும்புவோர் எதை உண்ணுதல், எவ்வளவு உண்ணுதல் என்று ஆராய்ந்து உண்ண வேண்டும். என்ன சொல்றாங்க சாமிஜி? காலையில புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று, கம்பு, கேழ்வரகு, கோதுமை, இந்த மாதிரி கொள்ளு, இந்த மாதிரி உள்ள அந்த புஞ்சை தானிய கஞ்சி சாப்பிடணுங்கிறாங்க. சும்மா தேங்காய் துவையல் ஒண்ணு கொஞ்சம் அரைச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேலை முடித்த பின் பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகள், அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரித்த உணவு போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ, காப்பி தேவையில்லை என்று சாமிஜி கவிதையில சொல்லியிருக்கிறாங்க. இதை உணர்ந்து நாம வாழணுங்க. அளவோடு நாம உண்டு உடல் 7 தாதுக்களான ரச, ரத்தம், மாமிச, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற இந்த 7 தாதுக்கள் பிரியணும். அதே போல வான்காந்த, காற்று, வெப்பம், அதிலிருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குதுங்கிறத உணர்ந்து நாம அளவான உணவு சாப்பிட்டு நம்ம வாழும்போது ஆரோக்கியமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.